பெரியார சீமான் திட்டாயா, அவனுக்கு போடாத அப்படின்னு சொல்லி வாக்கு கேட்க ஒரு தலைவர் கண்ட. நீ தானே சேட்டை செய்யற. நாட்டு விடுதலைக்கு 4000 நாள் செயல இருந்தவன என் தாத்தனுக்கு 144 தடவை துறை போடுற. எதுக்கு போடுற? எனக்கு 4 எதிரி. என் தம்பிக்கு ஒரே ஒரு வில்லன், எனக்கு 4 வில்லன். திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா, காங்கிரஸ். அது போய் எதுக்கு தம்பி கட்சி? அதை போய் அது தட்டி தான் கொடுக்கணும், தட்டி தான் கொடுக்கணும். இங்க பாருங்க, அவங்களுக்கு எல்லாம் பெரியார். எனக்கு என் இனத்தின் முன்னோர்கள் எல்லாரும் பெரியார். நான் அவங்களுக்கு ரொம்ப அவங்க திராவிடர்கள், நாங்கள் தமிழர்கள். அவங்களுக்கு புரியுதா? அவங்களுக்கு அவங்க ஓட்டுக்கு காசு கொடுப்பாங்க. நான் என்ன சொல்லுவேன், அம்மா நீ நோட்டை வாங்கிட்டு ஓட்டை வைக்கிறம்மா, அந்த ஓட்டை வாங்கிட்டு நாட்டை வைக்கிறாம்மா, அது கூடாதுமா. எங்களுக்கு கொள்கையில 2000 கிலோமீட்டர் வித்தியாசம் இருக்கு. பெரியாருக்கு ஓட்டுருக்கா? பெரியார் கோட்பாட்டை சொல்லி ஒரு நல்ல வீரமுக்கு ஆண்மக்கள். அவர் பெரிய தத்துவ அறிஞர், பெரிய சாக்ரட்டிஸ், அவர் பெரிய எங்கர்சால் ஏங்கல்ஸ். பெரியார சீமான் திட்டாயா, அவனுக்கு போடாத அப்படின்னு சொல்லி வாக்கு கேட்க ஒரு தலைவர் கண்டு. பெரியார் பேரை சொல்லிதான் 250 வாக்கு கூட பெற முடியல ஈரோட்ல. பெரியாரை ஏத்து பேசி 20,500 வாக்கு. உனக்கு என்ன மனசு இல்ல? பெரியாரை திட்டிட்டு அவரை திட்டி விட்டு டெபாசிட் வாங்கிட்டானா கேவலமா போயிரும்னு அதோட நிறுத்திவிட்ட. எனக்கு தெரியாதா நீ பயந்துட்டாயின்னு? நீ கள்ள ஓட்டு போடுறத தடுக்காதமே, ஓட்டு காசு கொடுக்கறத தடுக்காதமே, என் ஓட்டை சரியா எண்ணீர் வாங்கி நான் நம்பணும். நீதியரசர் என்ன சொல்லியிருக்கணும்? நான் சொன்னதை சொல்லியிருக்கணும். அரசுக்கு பரிந்துரைச்சிருக்கணும். நீங்க ஒரு பீஸ் கமிட்டி ஃபோர்ஸ் ஒரு குழு போடுங்க, ஒரு பீஸ் கமிட்டி போடுங்க, ஒரு நல்லிணக்க குழு போடுங்க. இந்த மத பெரியவர்களை கூப்பிடுங்க, இந்த மத பெரியவர்களை கூப்பிடுங்க. என்ன விளக்கேற்றணும் ஏத்திக்க, அவ்வளவுதானே. ஒரு நாள் நீ என்ன வழிபடணும், வழிபட்டுக்க, அவ்வளவுதானே. தினம் போய் அங்க போய் வழிபடுறது, தினம் போய் விளக்கத்துறது இல்லையே. அதுல என்ன பிரச்சனை? வழிபட அனுமதி கொடுத்தாங்க, உள்ளங்க போய் வச்சிட்டு அதே போய் பாபர் மசூதி இல்லாம போயிட்டு அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்படி இல்ல. அந்த மாதிரி நிலைமை நீங்க தேவையில்லாத கற்பனைக்கு போறீங்க. அந்த மாதிரி ஏன் போறீங்க? அவங்கவுங்க வழிபாட்டு உரிமையை பாதுகாத்துக்கிறது, அவங்கவுங்க வழிபாட்டு உரிமையை பாதுகாத்து கொடுக்க வேண்டியது, பெற்றுக் கொடுக்க வேண்டியது ஒரு பொறுப்புள்ள அரசின் கடமை. புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அது போய் ஏன் நீங்க அது அதுல இருக்குது? அதுக்கு தான் இவ்வளவு பெரிய அதிகாரம் இருக்குது. அதை பேச முடியாதா? ஒரு முதல்வர் கூப்பிட்டோ அல்லது ஒரு துறை சார்ந்த அமைச்சர் கூப்பிட்டோ இந்த 2 பெரியவர்களை உட்கார வச்சு என்ன பிரச்சனை, வாங்க விளக்கேற்றணும், நானே வரேன் விளக்கேற்றுங்க, நீங்க என்ன ஒன்று கந்திரி காய்ச்சணும், பொங்க வைக்க சாமி கும்பிடணும், தற்கால வணங்கணும், நான் வரேன் கும்பிடுங்க, போங்க போங்க போங்க, இவ்வளவுதானே. நீ தானே சேட்டை செய்யற. நாட்டு விடுதலைக்கு 4000 நாள் செயல இருந்தவன என் தாத்தனுக்கு 144 தடவை துறை போடுற. எதுக்கு போடுற? எதுக்கு போடுற? எதுக்கு போடுற? இந்த கொடுமைக்கு அவன் போராடி ஜெயில நடந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. செத்து போன பிறகும் ஜெயில வச்சிருக்க, சிலையாவும் சிறையில் வச்சிருக்க. எங்கேயாவது ஐயா ஈவேரா சிலை சிறையில் இருக்க? ஆனா என் தாத்தன் காமராஜ் ஜெயில இருப்பாப்ல, என் தாத்தன் முத்துராமலிங்க ஜெயில இருப்பாப்ல, பார்த்துருக்கீங்க. இவங்க உயிரோடு இருந்தபோது போராடி ஜெயில இருந்து விடுதலை ஆகி கொடுத்தாங்க. செத்த பிறகு சிலையா வச்சு என்ன சமூக நல்லிணக்கம் உடச்சு போடுவானா? சரி நான் வந்துடுறேன், வந்து உட்காந்துறேன், யாரையும் இடிக்க சொல்லு பார்ப்போம். 200 இடம் ஜெயிக்கணும்ல. அதாவது நாங்க இயற்கையின் பிள்ளைகள் எல்லாரும். இந்த இவங்கெல்லாம் சாமியை காப்பாற்ற சொல்ற பாருங்க, திருப்பரங்குன்றம்னு அவன் சாமியை காப்பாற்ற போராடுறான், நான் வாழுகிற பூமியை காப்பாற்ற போராடுறேன். இந்த சாமியில இன்னொரு சாமியை கும்பிட்டுக்கலாம், இந்த பூமியில இன்னொரு பூமி இல்லைல்ல. அதனால உங்களுக்கே தெரியும், பீகார்ல 6 மாவட்டத்துல அது யுரேனியம் தாய்ப்பாலில் கலந்துருச்சுன்றான். நீங்க பெருந்துறையில 26 கிலோமீட்டருக்கு இந்த பகுதியில தண்ணி எழுதி குடிக்காதேன்றான். அதெல்லாம் தாய்மார்கள் போராடுறதை நீங்க பாருங்க. அப்போ பல கிராமங்கள்ல சிறுநீர் 30-35 வயசுல சிறுநீர் போயிருது, சிறுநீரகம். காரணம் குடிக்கிற நீர். பிறக்கும் போதே பிள்ளைங்க குழந்தைய புற்றோட வரும்போது தாய்ப்பால் நஞ்சாயிருது. காரணம் தின்ன உணவு, சாப்பிட்ட உணவு, தாய் உண்ண உணவு. காற்று இல்லை, கந்தகத்தூளை நான் சுவாசிக்கிறேன். இந்த பிரச்சனையை சரி பண்ணாம என் பிள்ளைகளை பத்திரமா இந்த பூமியில விட்டு போக முடியாது. உங்களுக்கு புரியுதா? அது காசு, பணம், காரு, பங்களா எல்லாம் வாழ வைக்காது. காத்து, நீர், சாப்பாடு இதான் வாழ வைக்கும். அதனாலதான் நான் அதை நோக்கி போராடுறேன்.
எனக்கு 4 எதிரி. என் தம்பிக்கு ஒரே ஒரு வில்லன், எனக்கு 4 வில்லன். திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா, காங்கிரஸ். அது போய் எதுக்கு தம்பி கட்சி, அதை போய் அது தட்டி தான் கொடுக்கணும், தட்டி தான் கொடுக்கணும். இங்க பாருங்க, அவங்களுக்கு எல்லாம் பெரியார். எனக்கு என் இனத்தின் முன்னோர்கள் எல்லாரும் பெரியார். நான் அவங்களுக்கு ரொம்ப அவங்க திராவிடர்கள், நாங்கள் தமிழர்கள். அவங்களுக்கு புரியுதா? அவங்களுக்கு அவங்க ஓட்டுக்கு காசு கொடுப்பாங்க. நான் என்ன சொல்லுவேன், அம்மா நீ நோட்டை வாங்கிட்டு ஓட்டை வைக்கிறம்மா, அந்த ஓட்டை வாங்கிட்டு நாட்டை வைக்கிறாம்மா, அது கூடாதுமா. எங்களுக்கு கொள்கையில 2000 கிலோமீட்டர் வித்தியாசம் இருக்கு. பெரியாருக்கு ஓட்டுருக்கா? பெரியார் கோட்பாட்டை சொல்லி ஒரு நல்ல வீரமுக்க ஆண்மக்கள். அவர் பெரிய தத்துவ அறிஞர், பெரிய சாக்ரட்டிஸ், அவர் பெரிய ஏங்கல்ஸ். பெரிய அரசியமா திட்டாயா, அவனுக்கு போடாத அப்படின்னு சொல்லி வாக்கு கேட்க ஒரு தலைவர் கண்டு. பெரியார் பேரை சொல்லிதான் 250 வாக்கு கூட பெற முடியல ஈரோட்ல. பெரியாரை ஏத்து பேசி 20,500 வாக்கு. உனக்கு என்ன மனசு இல்ல? பெரியாரை திட்டிட்டு அவரை திட்டி விட்டு டெபாசிட் வாங்கிட்டான்னா கேவலமா போயிரும்னு அதோட நிறுத்திவிட்ட.